ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக ஏதாவது தெரியாத இடத்துக்கு போகும்போது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கூகுள் மேப் தான். அந்த கூகுள் மேப்பில் பார்த்திங்கன்னா சில ஹிடன் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட லொக்கேஷன் வந்து எப்படி சேவ் பண்ணுறது, அடுத்து ஷேர் பண்ணுறது அப்படிங்க பற்றி பார்ப்போம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து மேலே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஷேர்னு இருக்கும். சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இல்லை ஃபேவரட்டில் சேவ் பண்ணுவோம், இல்லை வாண்ட் டு கோ அல்லது ஸ்டார்ட் பிளேஸில் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும். இல்லை நியூ லிஸ்ட்டாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேவரட் அப்படிங்கிறத சேவ் பண்ண மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஃபேவரட்டில் சேவ் ஆயிரும். சி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேவரட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாமே தெரியும். நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி திரும்ப நீங்கள் ஃபேவரட்டில் வேறு ஏதாவது லொக்கேஷன் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ண லொக்கேஷனை வாட்ஸ்அப், மெசேஜிங், கூகுள் ப்ளஸ் இதில் தெரிகிற அத்தனை அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இந்த டவுன்லோட் அப்படின்னு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் தேவையில்லை, அதில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் டீட்டெயில்ஸும் கரெக்டாக வரும். கூகுள் மேப்லேயே ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் பிளேஸை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீலாங்கரை அப்படிங்கிற ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே அதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே மெஷர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரவுண்டாக பிளாக் கலரில் ஒரு வட்டம் தெரியும். அந்த வட்டத்தை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து அது கரெக்டாக காமிக்கும். இப்போ இந்த வட்டத்தை பார்த்தீங்கன்னா நான் வேளச்சேரியில் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண இடத்துக்கும் வேளச்சேரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.1 மைல்ஸ். ஸோ இதே மாதிரி ரெண்டு இடத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் கூகுள் மேப் மூலிமா. கூகுள் மேப்பில் இருந்துட்டு நம்ம வந்து உபர் கார்ஸ்லாம் புக் பண்ண முடியும். கோன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷன் போகணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உபர், ஓலா ரெண்டு வரும். ரெண்டில் உபர் கார்ஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும், ஓலா கார்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. ஓலா கார்ஸ் புக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓலா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உபர் கார்ஸ் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கூகுள் மேப்லேருந்தே பண்ணிக்கலாம். உபர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தேவையில்லை. இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உபர் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண சொல்லும். சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் மேப்லேருந்தே புக் பண்ணிக்கலாம். இதுக்காக உபர் ஆப் வந்து நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி புக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, கூகுள் மேப்லேருந்தே புக் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா உபரில் தெரிகிற மாதிரி உபர் கார்ஸ் எல்லாமே இதில் தெரியும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் வந்து பக்கத்தில் ஏதாவது கார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.